அனைவருக்கும் வணக்கம். த கிளார்க் ஸ்கூல் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்லேருந்து பிரின்சிபல் ஜெயந்தி நாராயணன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரு உருவதற்கு முன்னரே சில முறையான உடல் நல பராமரிப்பு, மனநல பராமரிப்பு, வாழ்க்கை முறை பராமரிப்பு, இது மூலமாக மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பிறக்கிறத நம்ம ஓரளவுக்கு தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவு இது. முதல்ல பார்த்தீங்கன்னாக்க, கூடுமான வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, சொந்தத்தில் திருமணம் செய்து கொள்வதை நிறுத்திடுங்க. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சீக்கிரமா இல்லை ரொம்ப தாமதமாக திருமணம் செஞ்சுக்கிறத தவிர்க்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் தாய் வழியிலையோ தந்தை வழியிலையோ முன்னாடி மாற்றுத்திறனாளி குழந்தைகள் யாருக்காவது இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, நம்ம என்ன பண்ணணும்னா ஜெனட்டிக் டெஸ்ட், மரபணு பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பண்ணிட்டு பரிசோதனை செஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் கருவுறலாம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, திருமணத்துக்கு முன்னாடியே தைராய்டு ப்ராப்ளம், கர்ப்பப்பை ப்ராப்ளம், ரத்த அழுத்தம், இல்லை சர்க்கரை நோய், இல்லை ஒழுங்கற்ற மாதவிடாய், இதெல்லாம் இருக்கும். அது இருந்ததுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உடனே அதுக்கு ஏற்ற மருத்துவர்கிட்ட போயிட்டு பரிசோதனை எல்லாம் செஞ்சு அதுக்கு மருந்து உட்கொண்டுக்கோங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மருந்தை உட்கொண்டுட்டு மருத்துவர் சொல்லும் போது நீங்கள் தாராளமாக கருவுறலாம். அடுத்தது புகைப்பிடித்தல், புகையில போடுறது, இல்லை மது அருந்துதல், இல்லை போதை மருந்து அருந்துதல், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. கூடுமான வரைக்கும் தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஏதாவது மருந்து சாப்பிடணுன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கருவுறலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பால்வினை நோய் இருக்கும், ஹெச்ஐவி இருக்கும், இல்லை சிஃபிலிஸ்னு ஒரு கிரந்தி நோயின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க சரியான மருத்துவர்கிட்ட போயிட்டு அதுக்கு மருந்து உட்கொண்டுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக உடல் நலத்தை கண்டிப்பாக நல்லா வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் சத்தான உணவு நம்ம எப்பவும் சாப்பிட்ணும். நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். அதில் ஃபோலிக் ஆசிட், அயர்ன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம அதனால் ப்ரெக்னன்சிக்கு. ஆனால் கூடுமான வரை இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்புறம் RH ஃபேக்டர் ரொம்ப 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 முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமான ஒன்று கடைசியில் மன அழுத்தம். இப்போ யாரை பார்த்தீங்கன்னா, எனக்கு மன அழுத்தமாக இருக்குது, எனக்கு ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்லாம் சொல்லுவாங்க. கூடுமான வரைக்கும் மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு முறையான யோகா செய்கிறது, இல்லை தியானம் செய்கிறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா கருவுற்றீங்கன்னாக்கா கூடுமான வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்தில் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பிறக்கிறத ஓரளவுக்கு தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவு தான் இது. நன்றி, வணக்கம்.